திருச்சிற்றம்பலம். திருவாசகம் திருச்சதகம். திருச்சதகத்தில் 10வது பகுதி. நாம் 98 பாடல்களை பார்த்திருக்கிறோம். பொழுது 99வது பாடல். சென்ற பாடலின் கருத்தை தொடர்ச்சிக்காக பார்த்துவிட்டு 99வது பாடலுக்கு செல்லலாம். எனக்கு தந்தையாக உள்ளவனே சிவபெருமானே, எனக்கு அமுதம் போன்றவனே, எனக்கு ஆனந்தத்தை அளிப்பவனே, என்னுடைய மனமானது நெகிழும்படியாக வாய் ஊறும்படியான தேனை போன்றவனே, நீ என்னை உனக்கு உரிய அன்பரில் என்னை உரியனாக மாற்றினாய். அதன் காரணமாக உன்னை நான் அனுபவித்தேன். சுடர் முடியை உடைய பெருமானே, எனக்கு அரசனாக இருக்கின்றவனே, அடியார்களுக்கு துணையாக இருப்பவனே, அடியார்களுக்கு துன்பம் வந்த காலத்தில் சேம நிதி போல இருப்பவனே, என்னை இந்த உலக வாழ்க்கையில் வைத்து துன்பமடை செய்வது நியாயமா? பெருமானே, உன்னுடைய திருவாயினால் நீங்கள் சொல்லி அருள்வீர்களாக அப்படின்னு சென்ற பாடலில் மாணிக்கவாசகர் பெருமானிடம் விண்ணப்பித்து கொண்டார். இப்பொழுது வருகின்ற பாடல் 99வது பாடல். மன்ன எம்பிரான் வருக என் எனை, மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என் எனை, முழுதும் யாவையும் இறுதியுற்ற நாள் பின்ன எம்பிரான் வருக என் எனை, பெய்கடற்கண் அன்பா என் நாவினால் பண்ண எம்பிரான் வருக என் எனை, பாவநாச நின் சீர்கள் பாடவே. மன்ன எம்பிரான், என்னுடைய பொருளை பார்க்கலாம். ஆமாம், இதற்கு முன்னாக கொண்டு கூட்டு பார்க்கலாம். மன்ன எம்பிரான் எனை வருக என், மானும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் எனை வருக என், முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் பின்ன எம்பிரான் என்னை வருக என், பாவநாச எம்பிரான் பெய்கடற்கண் அன்பாய் பண்ண நின் சீர்கள் பாட எனை வருக என். இதில் என வருக என் அப்படின்னு என்னை வருக என்று கட்டளையிட்டு அருள்வாயாக. என் அப்படிங்கிறதுக்கு என்று சொல்வாயாக, என்று கட்டளை இடுவாயாக அப்படின்னு பொருள். இதில் 4 முறை என்னை வருக என்று உன்னுடைய திருவாயினாலே கட்டளையிட்டு என்னை உன்னிடம் அழைத்து கொள்வாயாக. வருக என், எனை வருக என், என்னை வருக என்று கட்டளையிட்டு அருள் புரிவாயாக. நம்ம விளக்கமாக சொல்கிறோம், என்னன்னா என்பாயாக, என்று சொல்வாயாகன்னு பொருள். இறைவனுடைய வாயிலிருந்து சொன்னால் அந்த சொல் சத்தியமாக இருக்கும், உறுதியாக இருக்கும், அது நிச்சயமாக நடைபெறும் அவருடைய வாயால் சொன்னால். அதனால் என்னை உன்னிட்ட வா அப்படின்னு கூப்பிடு. கிட்டத்தட்ட திருச்சதகத்தினுடைய நிறைவு பாடலுக்கு முன்னதாக உள்ள பாடல். இந்த திருச்சதகம் முழுதும் இறைவனை நாம் அடைவதற்கு தேவையான மனநிலை சாதனங்கள். மனநிலை இந்த உலகம் நிலையற்றது, பொய்மையானது என்று நாம் உணர்வதற்கு வேண்டிய எல்லா செய்திகளையும் இதில் சொல்லியிருக்கிறார். இதில் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு இன்பமும் அதுக்கு பின்னாடி துன்பத்தை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இன்பம்னு எடுத்துக்கிட்டால் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது பின்னாடி பார்த்திங்கன்னா துன்பமாக இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தை பற்றி நல்லா தெளிவாக நாம் உணர்ந்தோமானால், அறிவுபூர்வமாக உணர்வுபூர்வமாக உணர்ந்தோமானால், இது பயனற்றது, இறைவனுடைய திருவடி தான் இன்பம் தரக்கூடியது. அப்போ அதற்கு தடையாக உள்ளவைகளெல்லாம் என்னென்ன என்று ஒவ்வொன்றாக நிறைய சொல்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சாதனங்களையும் அவர் நிறையா சொல்கிறார். அந்த சாதனங்களையெல்லாம் நம்ம பூப்பறித்தல், விளக்கிடுதல்
அப்படின்னு பல சாதனங்கள் இருக்குது. அது எல்லாம் தொகுத்தோம்னா சரியை கிரியை யோகம் அப்படிங்கிறதுல அடங்கும். அதை செய்யும் பொழுது நமக்கு என்ன தடைகள் வரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறார். அந்த தடையிலிருந்து நாம் சிவபெருமானுடைய துணையுடன் கூடி அவனுடைய அருளை பெறுவது எப்படி, அந்த அருள் நமக்கு வந்தால் நாம் என்ன பேரானந்தத்தில் வாழலாம், இவ்வளவு செய்திகளையும் இந்த 100 பாடல்களில் விவரித்திருக்கிறார். இதில் பெருமானே உன்னுடைய திருவாய் திறந்து, உன்னுடைய பவளத் திருவாய் திறந்து என்னை உன்னிடம் வருக என்று அழைத்துக்கொள், கூப்பிட்டுக்கொள். நான் உன்கிட்ட வந்தேன்னா ரொம்ப சுகமாக இருப்பேன். ஏனென்றால் நீ இன்பப் பொருள். இந்த ஆன்மாவானது எதை சேருகிறதோ அதனுடைய தன்மை அதுக்கு வந்துடும். நீ இன்பப் பொருளாக இருக்கிறதுனால உன்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு நிம்மதியாக இருக்கும். நமக்கு உறவினராக இருக்கக்கூடிய ஒரு வசதி உள்ளவர்கள், எல்லா வகையிலையும் வசதி உள்ளவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள், அவர் வீட்டில் போயிருந்தோம்னா நமக்கு எல்லா விதமான வசதிகளும் கிடைக்கும், பாதுகாப்பும் கிடைக்கும், நிம்மதியாக இருக்கலாம். அதுபோல் எல்லா செல்வங்களும் நிறைந்தவன் சிவபெருமான். அவன் செல்வத்திற்கு அதிபதி. அதனால தான் செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிவபெருமானை அணைதல், நெருங்கி இருத்தல், அது எப்போ நிகழும்னா சாமியாக பார்த்து வா அப்படின்னு கூப்பிட்டா தான் நடக்கும். நாம போக முயற்சி பண்ணோம்னாலும் அது நம்மளால் ஆகாது. இந்த நுட்பத்தை உணர்ந்த மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலில் நமக்கு அவனுடைய திருவாய் திறந்து நீ என்னிடம் வருக அப்படின்னு நீ கட்டளையிட வேண்டும் என்று 4 முறை விண்ணப்பித்துக் கொள்கிறார். மன்ன எம்பிரான் வருக என்னெனை, என்னெனைனா என்னை, வருக என், என் என்றால் வரும்படி கட்டளையிடுவாயாக. இப்போது பதவுரை பார்க்கலாம். மன்ன எம்பிரான் எனை வருகையன். மன்ன எம்பிரான், நாம் மன்ன என்பதற்கு நம்ம முதல்ல மன்னன் அப்படிங்கிற பொருள் சொன்னோம். மன்னன் ஒரு பொருள் இருக்குது. இந்த இடத்துல மன்னுதல்னா நிலை பெறுதல்னு அர்த்தம். மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர். இந்த இடத்துல அந்த பொருளை கொள்ளலாம். அது கொண்டா இந்த ஒரே சொல்லுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு பொருள் கொண்டோம்னா அவருடைய எல்லா பொருள்களும் நமக்கு தெரியும். சிவபெருமானை மன்னன், அரசன் என்றும் சொல்லலாம், நிலை பெற்றவன் என்றும் சொல்லலாம். இந்த இடத்துல நிலை பெற்றவன்கிற பொருளை நம்ம அதை பயன்படுத்தலாம், மன்னன்கிற பொருளையும் பயன்படுத்தலாம். என்றும் நிலைபேருடையவனாகிய எங்கள் தலைவனே, பிரான்னா தலைவன், எம்பிரான்னா எமக்கு தலைவனே. அடியார்களை உள்ளிட்டு கொண்டு சொல்லுகிறார். என் தலைவனேன்னு சொல்லலை, எம் தலைவனேன்னு சொல்லும் பொழுது அந்த எம்ங்கிற இடத்துல யார் இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் உள்ள மக்களை எல்லாத்தையும் சேர்த்துக்க முடியாது. சில பேர் தான் சாமி இல்லைங்கிறானே. அதனால் எம்னா என்னை போன்ற அடியார்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே எம்பிரான். அடியேனை, எங்கள் தலைவனே, அடியேனை வருக என்று கட்டளையிட்டு அருள்வாயாக. வருக என், என் என்றால் என்னை வருக என்று, வருக என் அப்படின்னா வருக என்று கட்டளையிட்டு அருள்வாயாக. ஆனால் என்னன்னா என்று சொல்லு அப்படின்னு தான். நம்ம இறைவனாக இருக்கிறதுனால அருள் நீ உன்னுடைய கட்டளையே எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்கிறோம். மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான். நீ யார் தெரியுமா? எல்லாருக்கும் மூத்தவன். உனக்கு மூத்தவன்கிறது ஒருத்தன் கிடையாது, உனக்கு மேலானவன் ஒருத்தன் கிடையாது, எல்லாருக்கும் மேலானவன். இப்போ இருக்கிற பெரியவர்களில் மேலானவர்கள் யாருன்னா பிரம்மாவும் விஷ்ணு. அதற்கும் மேலானவன், அதற்கும் முன்னானவன். திருமாலும் பிரம்மனும் முதலிய மற்ற தேவர்கள் எவரினும் முன்னவனாகிய எங்கள் தலைவனை, எனை வருகையன், அடியனை வருகை என்று கட்டளையிட்டு அருள்வாயாக. யாவையும் முழுதும் இறுதி உற்ற நாள், எல்லா உலகங்களும் முற்றும் அழிவு எய்திய பேரூழி காலம், மகா சங்கார காலம். அந்த காலத்திற்கும் பின்ன எம்பிரான், அதுக்கும் பின்னடியும், எல்லாருக்கும் முன்னாடி இருக்கான். பேரூழி காலத்தில் எல்லாரையும் தனக்குள்ளே ஒடிக்கொண்டதற்கும் பின்னடியும் இருக்கிறான். ஆனால் பின்ன அப்படின்னா அந்த பேரூழி காலத்திற்கும் பின்னதாக அழிவின்றி இருப்பவன். எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சு போனதுக்கு பிறகும் சாமி மட்டும் எஞ்சி இருப்பார். பின்ன எம்பிரான் வருகையனை. அப்படி எல்லாவற்றுக்கும்
முடிவாக இருந்து அழியாமல் இருக்கக்கூடிய சிவபெருமானே, என்னை வருக என்று கட்டளையிட்டு அருள்வாயாக. பாவநாச எம்பிரான், நீ என்னுடைய பாவத்தையெல்லாம் நாசம் செய்யக்கூடிய தலைவனாக விளங்குகிறாய். பெய்களற்கண் அன்பாய் பண்ண நின் சீர்கள் பாட, எனக்கு ஒரு வரல அருள வேண்டும், இதை நான் செய்யணும்னு நீ கட்டளையிடு. என்ன அப்படின்னா, கடல் அணிந்த நின் திருவடிக்கண் மெய்யன்பு உடையவனாய் புகழ் பாராட்ட பண்ண. பண்ணன்னா புகழை பேசுதல், புகழை பாராட்டுதல்னு பொருள். பண்ணுதல், புகழ் பாராட்டுதல். நான் என்ன செய்யணுங்கிறது அந்த பாடலில் சொல்கிறார். பண்ண நின் சீர்கள் பாட, உன்னுடைய சிறப்புகளை எல்லாம் இசையுடன் பாடவும், என்னை வருக, என் அடியனை வருக என்று கட்டளையிட்டு அருள்வாயார். இப்போது அவனுடைய புகழை பேச வேண்டும், அந்த புகழ்களையெல்லாம் இசையோடு பாட வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடு. அப்போ தான் என்னால் பாட முடியும். ஏனென்றால் இறைவன் தான் நம்மை எல்லாவற்றையும் செய்யுமாறு சொல்லுகிறான். அவருடைய துணை இல்லாவிட்டால் நமக்கு பாட வராது, அவனுடைய புகழை பேச வராது. அதனால் நீயே எனக்கு கட்டளையிட்டு அருள்வாயாக அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த பாடலில் என்ன சொல்கிறார்னா, இறைவனிடம் மாணிக்கவாசக பெருமான் முழுமையாக சரணாகதி அடைந்த நிலையை நமக்கு சொல்லுகிறார். நான் பேசணுன்னா கூட, பெருமானே என்னை பேச நீ வை, என்னை நடத்து, உன்னுடைய அருள் இல்லைன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று தன்னுடைய இயலாமையை முழுவதுமாக உணர்ந்து, முழுவதுமாக சரணாகதி நிலையில் இருந்து, பெருமானே என்னை ஆட்கொள்ள வேண்டும், என்னை வழிநடத்து என்று அவர் சொல்லுவதை இந்த பாடலில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது பாடலுடைய ஒவ்வொரு சிந்தனையாக நாம் விரிவாக பார்க்கலாம். மன்ன எம்பிரான் எனை வருகையன். நான் முதலே சொன்னது போல மன்னன் என்பதற்கு ரெண்டு பொருள். ஒன்று நிலை பெறுதல். சிவபெருமான் நிலை பெறுதல் என்ற பொருளை வைத்து கொண்டால், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பும் அவன் இருந்தான், இந்த உலகம் பேரொழி காலத்தில் ஒடுங்கிய பிறகும் அவன் இருக்கிறான். அப்போ நிலை பெற்றவன். நிலை பெறாதது எதுனா இந்த உலகம், பிரபஞ்சம், உடல்கள், நம்ம உடல்கள் கூட இது நிலை பெறாதது. நமக்கே தெரியும் இந்த உடலுக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவைகளெல்லாம் நிலை பெறாதது. ஆகவே இப்போ என்றும் நிலை பெற்றவன் அவன். பேரொழி காலத்திலும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை, காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை, கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் அப்படின்னு. படைக்கிற கடவுளை படைத்தவன் சிவபெருமான், காப்பாற்றுகின்ற கடவுளை சிவபெருமான் அவனையும் கடவுள் தான் காப்பாற்றுறதுக்கு ஆன ஆற்றல் கொடுத்தான். ஒருவன் உள்ளே ஒடுக்குகிறான் என்றால் அப்படி ஒடுக்குவதற்குரிய ஆற்றலும் இறைவனுடைய சிவபெருமானுடைய ஆற்றல். அவனுடைய ஆற்றல் இல்லாவிட்டால் சூரியன்கிட்ட அந்த வெப்பம் இருக்காது, சந்திரன்கிட்ட அந்த குளிர்ச்சி இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளாக இருப்பதற்கு காரணம் சிவபெருமானுடைய ஆற்றல். இதெல்லாம் நம்ம விரிவாக முன்னாடியே பார்த்துருக்குறோம். அதனால் அவன் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவும் அவனே இருக்கிறான், பின்பாகவும் அவனே இருக்கிறான். அவனே நிலை பெற்ற பொருள். மற்ற எல்லா பொருள்களும் ஒடுங்குவதற்குரிய பொருள்கள், அழியக்கூடிய பொருள்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலை பெற்றிருக்கின்ற சிவபெருமானே, என்னை உன் பக்கம் வரும்படியாக கட்டளையிட்டு அருள்வாயாக அப்படின்னு முதல் கட்டளை கேட்குறார். மன்னங்கிறதுக்கு இன்னொரு பொருள், நம்ம சாதாரண அரசன் எடுத்துக்கிட்டா, உலகியல் அரசன் கூட ஒரு நல்ல அரசன் அவன் எப்படி இருக்கணும்னு சேக்கிழார் பெருமான் நமக்கு அருமையாக காட்டி தருகிறார். அந்த ஒரு நல்ல அறத்தின் வழிப்படி ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசன் ஒரு 5 விதமான பயத்திலிருந்து, 5 விதமான துன்பங்களிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடியவன் அவன் எவனோ அவன் மன்னன். அது என்னன்னா, அரசாட்சி செய்யும் பொழுது மக்களிடமிருந்து பூவிலிருந்து தேனை வண்டு எடுக்கும் பொழுது அந்த பூவுக்கு எந்த வலியும் இருக்காது. அது சுரக்கின்ற அந்த தேனை எடுத்துகிட்டு வந்து அது சாப்பிடும், மற்றவர்களுக்கு கொடுக்கும். அதுபோல் மக்களிடமிருந்து வரியை, அவர்களை துன்புறுத்தாமல் வரியை பெற வேண்டும். அதை கொஞ்சம் கூட தனக்கென்று வைத்து கொள்ளாமல் மக்களுக்காக அதை செலவு செய்யணும், தன்னலமற்று. அப்போது இந்த அரசன் தன்னால்
இந்த மக்களுக்கு எந்த விதமான தீமையும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். முதல் கொள்கை. இப்போ இருக்கிற அரசாங்கம், இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறோமோ அது நல்லா தெரியும். அப்போ அரசன் வாங்குகின்ற வரியிலிருந்து எல்லாவற்றையும் அந்த மக்களுக்கே செலவு செய்ய வேண்டும். விஸ்வேஸ்வரையா அப்படின்னு ஒரு பெரிய, அவர் விஞ்ஞானி இல்லை, அவர் ஒரு பொறியாளர், அவர் இருந்தார். அவர் மைசூரில் இருந்தார். நம்ம தமிழ்நாட்டை விஸ்வேஸ்வரையான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய அலுவலகத்தில் இரவு நேரத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த மின்சார லைட்டு, நான் சொல்கிறது ஒரு 50, அவர் இருந்த பொழுது எனக்கு சரியாக அந்த வருஷம் ஞாபகம் இல்லை, மின்சார விளக்கில் உட்காந்து அரசாங்க வேலையை பார்த்துட்டு இருந்தார். ராத்திரி 11 மணிக்கு மேலே ஆச்சு. அந்த மின் விளக்கை நிறுத்திட்டு ஒரு கேண்டிலை ஏற்றி வச்சுருந்தார், ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுட்டு அதில் படிக்க ஆரம்பித்தார். ஒரு புத்தகம் வச்சுட்டு படிக்க ஆரம்பித்தார். வேலைக்காரன் வெளியில் நிற்கிறான். அவர் பெரிய அறிவாளி, அதனால் வேலைக்காரன் பக்கத்தில் இருக்கிறான். அவன் ஒடியாந்து, ஐயா மின்சாரம் இருக்குங்கய்யா, கரண்ட் இருக்குது, நம்ம லைட்டை போடுறேன் அப்படின்னு. நிறுத்து, வேண்டாம் அப்படின்னு. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். இதுவரையிலும் அரசாங்க வேலை பார்த்தா அரசாங்க கரண்ட் எரிஞ்சுது, அதை நம்ம உபயோகப்படுத்தணும். இப்போ என் சொந்தமாக நான் படிக்க போகிறேன் எனக்காக, அதனால் லைட்டை நிறுத்திடணும், இந்த மெழுகுவர்த்தியை ஏற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அரசாங்க காசை தனக்கு பயன்படுத்திக்கிட்டால் மக்களுக்கு துன்பம் விளையும். தன்னால் எந்த துன்பமும் வரக்கூடாது. தனக்கு சுயநலத்திற்காக மக்களை பயமுறுத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இது அரசனுக்குள்ள கடமை. அதுக்கு அடுத்தது, தன்னால் துன்பம் வராமல் இருக்கலாம். தன்னுடைய குடிப்படைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தன்னுடைய சொந்தக்காரவங்க. இப்போ மன்னன் ஒரு சித்தப்பான்னு வச்சுக்கோங்க, அவருடைய அண்ணன் பையன் போகிறான், யார்கிட்டையாவது போய் பணம் கேட்குறான். நான் அரசனுடைய அண்ணன் பையன், எனக்கு இது பணம் கொடு, இந்த சலுகையை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கலாம் பரிசனத்தால். இல்லை அவனுக்கு வேண்டிய ஆட்கள், இப்போ கட்சிக்காரவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கே அங்கே அப்படின்லாம் பேசி கேள்விப்படுறோம் இல்லையா, அது மாதிரியெல்லாம் வரக்கூடாதான். தன்னுடைய ஆட்களினாலும் மக்களுக்கு துன்பம் வரக்கூடாது, தன்னாலும் வரக்கூடாது, தன்னுடைய ஆட்களாலும் வரக்கூடாது. மூன்றாவது, மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு அறத்துக்கு புறம்பாக யாராவது தர்மப்படி நடக்காமல் இவர்களுக்கு தொந்தரவு பகையாக மாறினால் அந்த பகைவர்களையும் மன்னன் அடக்கி வைத்து அவர்களையும் நெறிப்படுத்த வேண்டும். தன்னால், தன்னுடைய பரிசனத்தால், பகைத்திறத்தால், அதோட கூட கள்வர்களால், திருடன் மக்களை தொந்தரவு பண்ணலாம், அவர் திருடிடலாம், பொருள்களை அபகரிக்கலாம், பல்வேறு தீமைகள் செய்யலாம். அவர்களாலும் துன்பம் வராமல் மன்னவன் காப்பாற்ற வேண்டும். அரசனுடைய கடமைகள் இதெல்லாம். நம்ம சேக்கடார் பெருமான் சோழ நாட்டில் இருந்த அந்த விஷயத்தை சொல்கிறார், ஒரு மன்னன் எப்படி நடந்துக்கணும். இது மணிநீதி சோழனுடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம்னா, மணிநீதி சோழன் வரலாற்றை சொல்லப்படுகின்ற அற்புதமான ஒரு பாடல். அதற்கு அடுத்ததாக, உயிர்கள் தம்மால் இன்னொரு உயிரால் இவனுக்கு தேர்ந்தரக்கூடாது. காட்டில் மிருகங்கள் பல்கி பெருத்து அவைகள் நாட்டுக்குள்ளே அந்த உயிர்களால் துன்பம், சிங்கம், புலி, கரடி ஏதாவது நாட்டுக்குள்ளே தொந்தரவு பண்ணக்கூடாது. இல்லை இந்த நாட்டிலே தாதாலாம் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த தாதாலாம் இன்னொருத்தனை அழித்து தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்படி இந்த 5 விதமாகவும் வருகின்ற துன்பங்களையெல்லாம் நீக்கி காப்பாற்றுகின்றவன் மன்னன். சிவபெருமான் இந்த 5 விதமான துன்பங்கள் ஆன்மீக பாதையில் நம்ம செல்லும் பொழுது அவைகள்லாம் வராமல் நம்மை காப்பாற்றுகின்றவன். உலகத்திலையும் அவன் அறமாக இருந்து யாரெல்லாம் இந்த தவறு செய்கிறார்களோ அவர்களை அவன் பல்வேறு விதமாக தண்டித்தும் திருத்துகிறான். ஆக உலகத்தில் இருக்கிற மன்னனாகவும் சாமி இருக்கான். அவன் இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் உயிரை காப்பாற்றுகின்ற மன்னனாகவும் இருக்கிறான். அதனால் சாமி என்ன கூப்பிடுறாங்க, மன்ன எம்பிரான். எம்பிரான் என்னுடைய தலைவன், எனக்கு தலைவனாக, எங்களுக்கு அடியார்கள் உள்ளிட்ட எல்லாருக்கும் தலைவன். அவன் நிலையாக உள்ளவன், இந்த உலகிலே அரசனாக இருந்து காப்பாற்றுகிறான். இந்த 5
நன்மைகள் ஒரு அரசன் மக்களுக்கு எப்படி காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறத சேக்கிழார் சொல்லுகிறார். மாநிலம் காவலன் ஆவான். மாநிலம்னா நாடு. ஒரு நாட்டை காப்பாற்றுகிறவன் யார் என்றால் மண்ணுயிர் காக்கும் காலை. மண்ணுயிர்னா நிலை பெற்ற உயிர்கள், உடம்பல்ல உயிர்கள் நிலைபெற. மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு, அந்த உயிர்களுக்கு இடையூறு தன்னால் வரக்கூடாது. தன் பரிசனம், பரிசனம்னா தன்னுடைய நண்பர்கள், அவனுடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள். பரிசனம்னா உறவினர்கள், அவர்களால் வரக்கூடாது. ஊனமிகு பகைத்திறத்தால், இந்த பகைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமை பாராட்டிட்டு வெட்டி கும்பலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களால் இந்த உயிருக்கு துன்பம் வரக்கூடாது. அப்போ நாட்டை ஒழுங்குபடுத்தி அவர்களையெல்லாம் கட்டுப்படுத்தி காவலர்களை வச்சு இந்த துஷ்டர்களையெல்லாம் கண்டித்து அவர்களெல்லாம் அடக்கி வைக்கணும். அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். கல்வரால், திருடர்கள் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. உயிர்கள் தம்மால், மற்ற உயிர்களால், மனித உயிர்களாலேயோ அல்லது மிருகங்களாலேயோ வராமல் ஆணபயம் 5 தீர்த்து, இப்படி 5 தீமைகளையும் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ. அப்போ அறத்தை காப்பாற்றுகிறவனாக மன்னன் இருக்கிறான். அப்போ கடவுள் 2 வகையிலையும் உயிர்களுக்கு உதவுகிறார். அவர் நிலை பெற்றவராக இருந்து இந்த உலகத் தோற்றத்திற்கு மின்னும் பின்னுமாக இருந்து அறநெறி கோட்பாடுகளை இயற்கை மூலமாக ஒழுங்குபடுத்துகின்ற மன்னவனாகவும் நிலை பெற்றவனாகவும் இருக்கிறான். உலகியல் மன்னனைப் போல அறத்தினால் இந்த உலகத்தை சீர்படுத்துகின்ற மன்னனாகவும் விளங்குகிறான். அதனால் மன்ன எம்பிரான் வருகை என்னனை. இவ்வளவு பெருமைகள் படைத்த சிவபெருமானே, என்னை நான் சுகமாக இருக்க வேண்டுமென்றால், நானும் நிலை பெற்றவனாக இருக்க வேண்டுமென்றால் என்னிடம் வருக என்று நீ கட்டளையிட்டு என்னை உன்னிடம் அழைத்துக்கொள். 2வது அடுத்த வருக. மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான். இப்போ நம்ம சொல்லக்கூடிய தேவர்களில் ரொம்ப முதன்மையான தேவர்கள், மேலே இருக்கிற தேவர்கள் யாருன்னா திருமாலும் பிரம்மனும். சுவாமி இவர்களுக்கும் முன்னதாக இருக்கக்கூடியவன், முன்னவன் அப்படின்னா மேலானவனாக இருக்கக்கூடியவன். மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும், அது மட்டுமல்ல, திருமால் பிரம்மன் மட்டுமல்ல, மற்ற இந்திரன் முதலியாக யாராக இருந்தாலும், உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்தி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களையெல்லாம் விட அவர்களுக்கெல்லாம் விட மேலானவன் என்னுடைய பிரான். வருக என்னை. மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் எனை வருக என். எனை வருக என் என்றால் என் என்பதற்கு என்று கட்டளையிட்டு அருளாயாக. அப்போ சிவபெருமான் என்றும் உள்ளவன், எல்லோருக்கும் முன்பு உள்ளவன். இதுதான் நம்முடைய திருவாசகத்தில் பல இடங்களில் கடவுள் எல்லாவற்றுக்கும் முன்னதாக உள்ளவன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை, அவனுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. சுவாமிக்கு இன்னொரு பெயர் பிறவாயாக்கை பெரியோன். அதனால் அப்படிப்பட்ட பெரியவன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. ஆகவே எல்லாவற்றுக்கும் முன்னானவன், பின்னாகவும் இருக்கக்கூடியவன். நான் முதலே உங்களுக்கு கேனோபனிடத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கேன். திருவாசகத்திலையும் இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. அவன் எல்லாவற்றுக்கும் மேலானவன், எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தி சிவசக்தி. சிவசக்திக்கு மேம்பட்ட சக்தி இந்த உலகத்தில் கிடையாது. தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றே மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி. மூவர்கோனாய், அந்த 3 பேருக்கும் மேலானவன். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய 3 மூதாதை எல்லாருக்கும் பெரிய முற்பட்டவன். மூதாதை மாதாளும் பாகத்தியந்தை யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் மேவினோம் அவனடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தத்தில் தேவர்கள் இறைவனுடைய அருளை துணை கொண்டு ஜெயித்தார்கள். ஜெயித்த உடனே அந்த தேவர்களுக்கு தன்முனைப்பு வந்து விட்டது. எங்களுடைய சக்தினால நாங்கள் ஜெயித்தோன்னே எல்லாம் சோமபானம் சுறாபானம் ஆகியவையெல்லாம் குடித்து விட்டு கூத்தாடினார்களாம்.
அப்பொழுது அவர்களுக்கு முன்பு ஒரு யட்சன் ஒன்று தோன்றினான். ஆகாயத்துக்கும் பூமிக்குமா ஒரு ஜோதி தோன்றியது. அப்படி தோன்றிய உடனே அதனுடைய பிரகாசத்தில் எல்லாரும் பயந்து போய் எல்லாம் ஓடி போயிட்டாங்க இந்திரன்ட்ட. என்னமோ ஒரு ஜோதி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்திரன் சொன்னான், நீ அக்னியை கூப்பிட்டு நீ போய் அது என்னான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னான். அக்னி அந்த யட்சனுக்கு முன்னாடி போன உடனே நீ யாருன்னு அந்த யட்சன் கேட்டான். அந்த ஜோதி கேட்டுது, நான் அக்னி அப்படின்னு சொன்னான். உனக்கு ஆற்றல் என்ன, உன்னுடைய சக்தி என்ன, எனக்கு முன்னாடி எதை கொண்டு வந்து வச்சாலும் நான் எரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். உடனே ஒரு துரும்பை எடுத்து அந்த யட்சன் வச்சான் அக்னிக்கு முன்னாடி, இதை எரி அப்படின்னு. எவ்வளதோ முயன்று பார்த்தும் அந்த துரும்பை அவனால் எரிக்க முடியவில்லை. ஆகவே தலையை தொங்க போட்டு கீழே திரும்பி வந்தான். அதே போல் அடுத்ததாக இந்திரன் வாயுவை அனுப்பினான். வாயு அந்த யட்சன் முன்பு யட்சன் கேட்டான், யாருன்னு கேட்டான். நான் வாயு, நீ என்ன செய்வாய், எந்த பொருளாக இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னா. அந்த துரும்பை மறுபடியும் வைத்து இதை தூக்கிட்டு போ அப்படின்னார். எவ்வளவு முயன்றும் எவ்வளதோ முயற்சி பண்ணி அந்த துரும்பை தூக்க முடியவில்லை. அவனும் திரும்பி போயிட்டான். உடனே இந்திரன் பார்த்தான், இது ஏதோ அமானுஷ்யமான சக்தியாக இருக்கிறது, இதை யாருன்னு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு அவனே வந்தான். அப்போது அந்த யட்சன் மறைந்தான். அந்த இடத்துல உமாதேவி தோன்றி சொன்னார், உங்களுக்கு அறிவு வருவதற்காகத்தான் பரம்பொருள் இதை செய்திருக்கிறது. சிவபெருமான் தான் எல்லாருக்கும் ஆற்றலை தந்திருக்கிறான். அவனுடைய ஆற்றலின் காரணமாகத்தான் நீங்கள் இந்த யுத்தத்திலே ஜெயித்தீர்கள். ஆனால் நீங்கள் தன்முனைப்போடு நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தன்முனைப்புடன் கழித்து கூத்தாடி கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையிலே இந்த வெற்றி சிவபெருமானுடையது அப்படின்னு உபதேசம் பண்ணினார். அம்பிகை தான் உபதேசம் பண்ணுறார். அப்புறம் இந்திரன் தேவர்களும் உண்மையை உணர்ந்தார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு. அது கேனோபனிடதம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், தேவர்கோ அறியாத தேவதேவன். தேவர்களுடைய கோ அப்படின்னா யார், இந்திரன். அவன் அறியாத தேவதேவன் சிவபெருமான். அந்த கதை தான் அங்கே சொல்கிறார். தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும்பொழிகள் பயந்து காத்து அழிக்குமற்றை மூர்கோனாய். இந்த பிரபஞ்சத்தை படைத்து நிலைநிறுத்தி அழிக்கின்ற இவர்களுக்கெல்லாம் மேலானவன் சிவபெருமான் அப்படிங்கிறது. அதைத்தான் மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்ன, எல்லாருக்கும் உட்பட்டவன். இப்போது இந்த செய்திகளின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, சிவபெருமானுடைய அளவில்லாத ஆற்றல் நமக்கு தெரிகிறது. சிவபரத்துவம்னா சிவபெருமான் தான் எல்லாருக்கும் மேலான கடவுள் என்ற உண்மை நமக்கு விளங்குகிறது. அதெல்லாம் தெரிவிக்கிறது. அதை இந்த பாடல்களிலே அவர் சொல்லி வருகிறார். மன்ன எம்பிரான் வருக என்னை, மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்னை, யாவையும் முழுதும் இறுதி உற்ற நாள் பின்ன எம்பிரான் வருக. யாவையும் முழுதும் யாவையும்னு இருக்கும், அதை வார்த்தையை மாற்றி போட்டுக்கணும். யாவையும் முழுதும், யாவையும்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களும், முழு பொருள்களும் இறுதி உற்ற நாள், எல்லாம் அழிஞ்ச பேரூழிக்காலம். பேரூழிக்காலத்தில் எல்லா பொருள்களும் அழிந்து போய்விடும். எல்லா உலகங்களும் முற்றிலும் அழிவிய இதே பேரூழிக்காலம். அந்த பேரூழிக்காலத்தில் அது மகா சங்காரம் என்று சொல்லப்படும். அங்கே எஞ்சி இருக்கின்றவன் சிவபெருமான். அதனால தான் பின்ன எம்பிரான் வருக. அதுக்கு எல்லா பேரூழி முடிஞ்சது பிறகும் பின்னாடி இருக்கக்கூடியவன் சிவபெருமான். முன்னாடி இருக்கக்கூடியவன் சிவபெருமான், பின்னாடி இருக்கக்கூடியவனும் சிவபெருமான். பின்ன அப்படின்னா பின்னாக எஞ்சி நிற்பவன். அப்போ பேரூழி காலத்தில் அவன் என்ன செய்வான்னா, நம்ம சிவஞான போதம் முதல் சூத்திரம் படிக்கும் பொழுதே படிச்சிருக்கிறோம். அப்போது சிவபெருமான் பேரூழி காலம் நிகழ்த்தும் பொழுது படைப்பு கடவுளையும் காத்தற் கடவுளையும் அழித்தற் கடவுளையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறான். திரும்ப புனருற்பம் நடக்கும் காலத்தில் மீண்டும் அவர்களையெல்லாம் அவனே தோற்றுவிக்கிறான். அது முற்றடிப்பு அப்படின்னா சிவனை தவிர மீறி எல்லா பொருள்களையும் இல்லாமல் செய்து விடுதல். அப்போ மிச்ச சொச்சம் வச்சா அது முற்றடிப்பு கிடையாது, அது கொஞ்சம் பார்ஷியல் அழிப்புன்னு பேர். கொஞ்சம் பாதியை அழிச்சிருக்கான் அப்படின்னு. அப்படி இல்லை, எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறான். அவன் மற்றும் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். யாவையும் முழுதும் இறுதியுற்ற நாள். இதை அப்பர் பெருமான் ஒரு திருத்தாண்டகத்திலே சொல்லுகிறார்.
ஓதத்து ஒலி மடங்கி, ஓதம்னா கடல், கடலுடைய ஒலியெல்லாம் அடங்கி, பேரொழி காலத்தில் ஒரே பேரிரைச்சலாக கடல் அலைகள் தாண்டி வந்து இந்த பிரபஞ்சம் அனைத்தையும், இந்த ஊர்கள் எல்லாவற்றையும் கமலீகரம் செய்து ஒரே ஆரவாரமாக, அப்புறம் கொஞ்ச நாள் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அழித்த உடனே அப்படியே அந்த ஒலியெல்லாம் அடங்கி போயிடுமா. ஓதத்து ஒலிமடங்கி ஊருண்டேரி, ஊருண்டேரினா எல்லா ஊர்களையும் மூடி, எல்லாவற்றையும் மூடி, ஒத்து ஒடுங்கிய பின், உலகத்தையெல்லாம் இந்த பேரொழி வரும்பொழுது இந்த தண்ணீரானது மிஞ்சி வந்து எல்லாவற்றையும் ஆரவாரத்தோடு பிரம்மாண்டமான சத்தத்தோடு எல்லாவற்றையும் கமலீகரம் செய்து ஒரே தண்ணி. அப்படி ஒடுங்கியபின் வேதத்து ஒலி கொண்டு வீணை கேட்பார் வெண்காடு மேவிய விகிருதனாரே. திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய விகிருதன் சிவபெருமான் அந்த எல்லாவற்றையும் முற்றெழுப்பி செய்துவிட்டு ரொம்ப அமைதியாக அந்த வீணை இசையை கேட்டுக்கொண்டு அவன் அமைதியாக இருப்பான் என்று அந்த பேரொழி காலத்தில் அவன் தனிமையாக இருப்பதை அப்பர் பெருமான் சொல்லி எழுதுகிறார். இன்னொரு திருத்தாண்டகத்தில் முன்னவன்கான், இதே அப்படியே நேராக சொல்கிறார். முன்னவன்கான் பின்னவன்கான் மூவா மேனி முதல்வன்கான், மூவா அழியாத மேனியுடைய முதல்வன் சிவபெருமான் என்று இன்னொரு திருத்தாண்டகத்தில் சொல்லுகின்றார். ஆகவே அறிவுடைய பொருள்கள், அறிவில்லாத பொருள்கள் ஆகிய எல்லாவற்றுக்கும் அவன் முன்னதாக இருக்கிறான். அறிவுடைய பொருள்களுக்கும் முன்னதாக இருக்கிறான், அறிவில்லா பொருள்களுக்கும் முன்னதாக இருக்கிறான். அறிவுடைய பொருள்கள் அறிவில்லா பொருள்களுக்கும் பின்னதாகவும் அவனே இருக்கிறான். அதைத்தான் இந்த இடத்துல யாவையும் முழுதும் இறுதியுற்றனால் மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் உன்னை எம்பிரான் வருகை என்யனை, யாவையும் முழுதும் இறுதி உற்றனால் பின்ன எம்பிரான் வருகை என்யனை. அடுத்தது பாவநாச எம்பிரான். அப்படிப்பட்ட சிவபெருமான் நான் செய்கின்ற தீமைகளையெல்லாம் ஒழிக்கிறான், பாவத்தை ஒழிக்கிறான். இப்போ நம்ம நன்மை தீமை ரெண்டும் செய்கிறோம், அதன் விளைவாக நமக்கு பாவ புண்ணியங்கள் வருகின்றன. பாவத்தினால் துன்பமும் புண்ணியத்தினால் இன்பமும் நமக்கு வருகிறது. அப்போ பாவத்தை ஒழிக்கிறான்னா அப்போ பாவம், அப்போ புண்ணியத்தை ஒழிப்பானா ஒழிக்க மாட்டானா கடவுள்? புண்ணியத்தையும் ஒழிக்கணும், அப்போ தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஏனென்றால் ஒன்று இரும்பு விலங்கு, இன்னொன்று பொன்னால் செய்யப்பட்ட விலங்கு. அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சுவாமி முதல்ல பாவத்தை நீக்குவான். அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, கருத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் நம்மிடமிருந்து புண்ணியத்தையும் எடுத்துக்கொண்டு நம்மை தூய்மைப்படுத்துவான். ரெண்டுமே நம்ம அசுத்தப்படுத்துவது, பாவம் புண்ணியம் ரெண்டு வினையும் நமக்கு வேண்டாம். இருள் சேர் இருவினை என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அதனால் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. நம்முடைய திருவிசைப்பால் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டில் ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாலை அடுப்பில் வச்சு காத்துறோம். பெண்களுக்கு புரியாப்புல சொல்லியிருக்கார் இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே என்று நிறைவேறுகின்ற ஒரு பாடல். அதில் பாலை நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிரும். காய்ச்சின உடனே முதல்ல அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாக போயிடும். அப்புறம் எஞ்சி என்ன இருக்கும், பால் இருக்கும். அதுபோல் முதல்ல நம்ம இருந்து கடவுள் என்ன பண்ணுவாராம், பாவம் புண்ணியம் ரெண்டும் இருந்தாலும் முதல்ல நம்முடைய பாவத்தை எடுப்பாராம். அதனால் பாவநாச, பாவத்தை நாசம் செய்கின்றவன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த புண்ணியம் பசு புண்ணியமாக நம்ம செஞ்சுருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு உண்டாக்கி அந்த பசு புண்ணியத்தை சிவபுண்ணியமாக அவன் மாற்றி தன்னோடு அவன் சேர்த்து கொள்வான். பாவநாசனின் சீர்கள் பாடவே பாவநாச எம்பிரான், பாவநாச எம்பிரான். பண்ணிய தழல் காய் பாலலாம் நீர் போல் பாவமுன் பறைந்து பால் அணைய புண்ணியம் பின் சென்று அறிவினுக்கு அறிய புகுந்ததோர் யோகினில் பொலிந்து நுண்ணியை ஏனினும் நம்பனின் பெருமை நுண்ணிடை ஒடுங்கனே வந்து என் கண்ணினுள் மணியில் கலந்தனை கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே. இந்த பாட்டில் அதுதான் சொல்கிறார், நான் சொன்னதான் சொல்கிறார். பாலை காய்ச்சணுன்னா முதல்ல தண்ணி போயிடும், முன்னாடி பால் இருக்கும். அந்த பால் இருப்பது போல் நம்முடைய கடவுள் முதல்ல பாவத்தையெல்லாம் நீக்கினது பிறகு புண்ணியம் இருக்கும். அந்த புண்ணியம்
நம்ம வந்து செய்ததையும் ஒழிக்கணும் சாமி. அப்போ என்ன பண்ணுவார், அந்த புண்ணியத்தை சிவ புண்ணியமாக மாற்றி நம்மை தன்னிடம் சேர்த்துக்கொள்வார். பாவநாச எம்பிரான் என்னுடைய பாவத்தையெல்லாம் நாசம் செய்கின்ற பெருமானே, எனக்கு நீ ஒரு அருளை தர வேண்டும். இப்போ எல்லாம் சொல்லியிருக்கிறார், பெருமையெல்லாம் சொல்லிட்டு பெருமானே எனக்கு ஒரு அருளை புரிய வேண்டும். என்ன செய்யணும்னா, நீ எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவன், எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவன், முன்னாலும் நீ எல்லாவற்றுக்கும் முன்னவன், எல்லாவற்றுக்கும் பின்னவன், நீ நிலை பெற்றவன், நீ உன்னை தவிர வேறொரு பரம்பொருள் கிடையவே கிடையாது. இப்படி இருக்கின்ற நீ எனக்கு ஒரு அருளை தர வேண்டும் என்று ஒரு வரம் கேட்கிறார். என்ன வரம் கேட்கிறார்? பெய்கடற்கண் அன்பாய் பண்ண. பெய்கடல், கடல் பெய்ன்னு மாற்றிக்கணும். கடல் பெய்தப்பட்டிருக்கின்ற, கடல் அணிந்திருக்கின்ற என்று பொருள். என்ன கடல்? வீரக்கடலை அணிந்திருக்கிறான். இந்த இடத்துல கடல் என்பது அந்த அணிந்திருக்கின்ற பாதத்தை குறிக்கிறது. இங்கே குறிக்கிறது என்னன்னா, கடல்னாலே கால் அணிஞ்சிருக்கிற அணிகலன் தான் குறிக்குது. ஆனால் அது சார்ந்திருக்கிற இடமாகிய பாதத்தை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடலை போய் பாராட்டல சாமி. எதை கடல் அணிந்த அந்த திருவடியை பாராட்டுகிறார். இதற்கு இலக்கணத்தில் தானியாகு என்று பெயர். ஸ்தானம் ஆகு பெயர், தானியாகு பெயர். பெய்கடற்கண் அன்பாய் பண்ண. ஆகவே உன்னுடைய திருவடிகளை அன்பாய் நான் பண்ணன்னா அந்த அவனுடைய புகழை பாராட்டி பேசன்னு அர்த்தம். நீ எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்ப்பா. என்ன வரம் கொடுக்கணும் தெரியுமா? நீ ரொம்ப பெரியவன், உன்னை பாராட்டுறதுக்கு என்கிட்ட வார்த்தை கிடையாது, உன்னை பாராட்டுறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. ஆனால் உன்னுடைய திருவடியை பாடுவதற்கு பண்ண, உன்னுடைய சீர்கள் பாடுவதற்கும் நின் சீர்கள் பாட, அந்த பாராட்டு என்னுடைய மனதிலே, உன்னுடைய புகழெல்லாம் என்னுடைய மனதிலே பட்டு என்னுடைய மனமானது குழைந்து 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 நான் என்ன செய்ய வேண்டும்னா அது பாட்டாக பாடணும், சீர்கள் பாட. இப்போ நமக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது, அதுக்காக தான் தேவாரம் கற்றுக்குறோம். அப்போ நமக்கு பாட தெரியாதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவார பாடல்களை பாடலாம். பெய்கடற்கண் அன்பாய் பண்ண நின் சீர்கள் பாட. ஆகவே இப்போ இந்த பாட்டில் சாமி வரம் கேட்குறார். திருச்சதகத்தினுடைய நிறைவு பகுதியில் வரம் கேட்குறார். என்ன வரம் கேட்குறார்னா, பெருமானே உன்னுடைய திருவடிக்கு எனக்கு அன்பு வேண்டும். அந்த அன்பின் காரணமாக உன்னுடைய திருவடியை நான் நாவினாலே புகழ்ந்து பாராட்ட வேண்டும். அந்த பாராட்டு முதிர்கின்ற பொழுது அது உள்ளம் உருகி அந்த சிறப்புகளை எல்லாம் பாட்டாக பாட வேண்டும். 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இறைவன் அவ்வளவு மகிமை வாய்ந்தவன். அப்படி மகிமை வாய்ந்த அந்த பெருமானை நம்முடைய நாவினாலே பாராட்டி உள்ளம் உருகி பாடி ஆடுதல் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுகிறார். மன்ன எம்பிரான் வருக, நிலை பெற்றவனாகி இருக்கக்கூடிய சிவபெருமானே என்னை வருக என்று கட்டளையிட்டு அருள்வாயாக. மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்னை. ஆகவே நீ எப்படிப்பட்டவன் என்றால் நிலை பெற்றவன், திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் முன்னானவன், எல்லா உலகங்களும் அழிந்த பிறகும் எஞ்சியிருக்கின்ற பேராற்றல் படைத்தவன். ஆகவே நீ பாவத்தை நாசம் செய்யக்கூடியவன். இவ்வளவு பெருமையுடைய நீ உன்னுடைய புகழ்களை நான் அன்போடு உன்னுடைய திருவடிகளை நான் புகழ்ந்து பேச வேண்டும். அப்படி புகழ்ந்து பேசிய பிறகு உள்ளம் உருகி நான் பாட வேண்டும். பெய்கடற்கண் அன்பாய் பண்ண நின் சீர்கள் பாட. ஆகவே அதையே என்னுடைய கடமையாக கொள்ள வேண்டும். இந்த இடத்துல உரிமையை கேட்கல. என் கடன் பணி செய்து கிடப்பதே, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. உனக்கு பணி செய்கிறது தான். நான் உன்னை அடையணும்னா அதற்கு வேண்டிய என்ன செய்யணுமோ அதை நீ செய்யறதுக்கு எனக்கு நீ உன்னுடைய திருவருளை தர வேண்டும். சாதனமின்றி சாதிப்பார் யாரும் இல்லை. நம்ம ஒன்று அடையணும்னா அதுக்கு சாதனம் வேண்டும். என்னுடைய திருவருளை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த திருவடிக்கு அன்பாக இருக்க வேண்டும். அன்பாக இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த திருவடி நமக்கு என்ன உதவி செய்கிறதுங்கிறத நம்ம சிந்திக்கணும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட சிந்தனைகளையெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். கடவுள் என்பது ஒரு நமக்கு பெருங்கருணை செய்யக்கூடிய ஒரு பொருள்.
அந்த கடவுளை பற்றிய நாம் சிந்தனை செய்ய செய்ய அவர் மேலே நமக்கு அன்பு உண்டாகும். அன்பு உண்டாக உண்டாக அவனுடைய பெருமைகளை நாம் பாராட்டுவோம். பாராட்டின பிறகு நம்முடைய உள்ளமானது உருகும். உருகின பிறகு நாம் பாடல் பாட ஆரம்பிப்போம். இதெல்லாம் வரமா எனக்கு தரணும், இந்த பாடல்களை நான் என்னுடைய வாயினாலே பாட வேண்டும் என்று எனக்கு நீ கட்டளையிட்டருள்வாயாக என்று பெருமான் கேட்கிறார். யார் கீதத்தை நன்றாக பாடுகிறார்களோ, பண்ணொன்ற பாடுகிறார்களோ, பண்ணோடு பாடுகிறார்களோ, அவர்களுடைய வீட்டையே, அவர்கள் இருக்கின்ற இடத்தையே சாமி குடியாக வைத்திருப்பாராம். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலும் இடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கும் வேளூரே. இந்த பாட்டில் முதலடி தான் நம்ம சிந்தனை. கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியார். அதே அந்த பதியத்திலே இது புள்ளிருக்கும் வேலூர். இந்த புள்ளிருக்கும் வேலூரில் பாடிக்கொண்ட பாடல். அதில் 2 பாடலில் நான் இறைவனை பாடுகின்றவர்கள் யார் பாடுகின்றார்களோ அவர்களை தான் இருக்கின்ற இடமாக சிவபெருமான் செய்து கொள்வான். பன்னொற்ற இசைபாடும் அடியார்கள் குடியாக மன்றின்றி விண்கொடுக்கும். யாரெல்லாம் பண்ணோடு பாடுகிறார்கள், அப்படிக்காக எனக்கு பண்ணோடு பாட தெரியாது, நான் பாடுறதை நிறுத்திக்கிறேன்னு சொல்லாதீங்க. யாரும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அது மாதிரி கற்றுங்க. ஏன்னா யார் நம்மளை கேட்குறது சாமி தான், அவர் நிச்சயம் ஓட மாட்டார். அதனால் நம்ம பாடலாம், நல்லா பாடலாம். இசை தெரியாட்டியும் பாடலாம். கோழை மிடராக கவிகோளும் இளவாக ஏழை அடியார்கள் சொன்ன சொல்ல இவன் ஏற்றுக்கொள்வான். தொண்டை பிடிச்சிக்கிட்டு என்னால் சரியாக பேச முடியல, சரியாக பாட முடியல, தொண்டை பிடிச்சிக்கிட்டாலும் ஏதாவது மெலிசாவது சொல்லு. கோழை மிடராக சளி இருந்தாலும் பரவாயில்ல, கவிகோளும் இளவாக சரியாக பதினிசெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் வேண்டாம், நீ ஏதாவது பாடு, இசைச்சு பாடு. ஒரு பாட்டை கொஞ்சம் நீட்டி முளைக்கி, நெடியில் வந்தோன்னா நீட்டு, குறியில் வந்தோன்னா குறிக்க போதும், அப்படி பாடு போதும். பன்னொற்ற இசைபாடும் அடியார்கள் குடியாக. அதுக்கு என்ன, மண் இன்றி விண் கொடுக்கும். இந்த மண்ணுலகத்தில் இருக்கிறது மட்டும் கொடுக்க மாட்டானா, விண்ணுலகத்தில் இருக்கிறதையும் சாமி கொடுப்பானா. மணிகண்டன் மருவிடம், நம்ம சாமிக்கு தான் மணிகண்டன்னு பேர். அந்த மணிகண்டன் மருவும் பொருந்தக்கூடிய இருக்கக்கூடிய இடம். எண்ணின்றி முக்கோடி வாழ்நாளது உடையானை. எண்ணிக்கையில் அடங்காத வாழ்நாளை பெற்றவன் ராவணன். அவனுக்கு புண்ணொன்ற பொருதழித்தான் புள்ளிருக்கும் வேளூரே. ஆகவே இப்போ என்ன நம்ம கேட்குறோம் சாமிகிட்டன்னா, இறைவன் பேரொழி காலத்தில் அழிந்த பிறகும் எஞ்சி இருக்கக்கூடியவன். திருமால், பிரம்மன், ருத்ரன் ஆகியவர்களுக்கு முற்பட்டவன், நிலை பெற்றவன். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பு செலுத்தி அந்த திருவடிகளை புகழ்ந்து பேசி அந்த மனம் உருக்கத்தினாலே அவனை குறித்து பாட்டு பாடுதல் வேண்டும். அந்த பேற்றினை எனக்கு தா, இதற்கு வேண்டிய வரத்தை எனக்கு தந்து வருக எனை வருக என். ஆகவே இவைகளெல்லாம் செய்வதற்கு நீ வா, உனக்கு இதெல்லாம் நடக்கும், நீ பாடுவாய், நீ பாடு அப்படின்னு நீ கட்டளையிட்டு அருள வேண்டும். அப்படி நீ கட்டளையிட்டு அருளினால் நான் பாடுவேன், ஆடுவேன், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வேன். பெருமானே இந்த வரத்தை எனக்கு தருக அப்படின்னு 4 முறை வருக, உன்னிடம் என்னை வருகன்னு என்னை கூப்பிட்டுக்கோ, உனக்கு அருளை கொடு, எனக்கு கட்டளையை கொடு என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் இது. இதில் வருக எனை என்று அழைக்க சொல்வதால், அப்போ சிவபெருமான்கிட்ட வான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னால் சிவபெருமான்கிட்ட போய் நம்ம என்னத்தை அனுபவிப்போம்? ஆனந்தத்தை அனுபவிப்போம், ஆனந்த அதீத நிலைக்கு போவோம். அது நம்மை மறந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிப்போம். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அனுபவிக்க வருக என்று கூப்பிடுவதனாலே இந்த ஆனந்தாதீதம் என்ற தலைப்பு இந்த பாடலிலும் விளக்கமாக பொருந்தி வருவதை நாம் அறியலாம். திருச்சிற்றம்பலம்.